ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆப்ட்ரெக்ஸ் வித் மாணிக். அரசு வேலை உறுதி. இந்த வீடியோவில் நம்ம அடுத்து என்னென்னலாம் எக்ஸாம் வரப்போகுது, அந்த டேட்டையே நம்ம வந்து ஃபுல்லாக காமிக்க போகிறாங்க. அந்த எக்ஸாம் கேலண்டரை உங்கள் கண்ணு முன்னாடி நான் வந்து நிறுத்த போகிறேன். ஒரு ஒரு செக்ஷனுக்கும் நான் வந்து தனித்தனியாக ஒரு ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி இந்த வீடியோவில் கொடுக்குறேன். அண்ட் ஒரு ஒரு செக்ஷனுக்கும் தனியாக டீட்டெயிலாகவும் நம்ம வந்து வீடியோஸ் போட போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அது பேசுறதுக்கு முன்னாடி ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அப்கமிங் 2025 கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்னு ஒரு தனி வீடியோ போட்டோம். அதில் நான் பேசிக்காக ஒரு ஐடியா கொடுத்துருப்பேன். நீங்கள் எப்படி முதல்ல உங்கள் எக்ஸாமை சூஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா கொடுத்துருப்பேன். அந்த எக்ஸாம்ஸ்னால் என்ன தான் அப்படின்னு ஒரு ஃபுல் வியூ கொடுத்துருப்பேன். நானே டேரெக்டாக வந்து பேசியிருப்பேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து 1,00,000+ வியூஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலுங்க. ஏன்னா நான் எதிர்பார்க்கல. நம்ம இப்போ யூடியூப்ல போயிட்டு அப்கமிங் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ன்னு டைப் பண்ணாலே, தமிழ்னு டைப் பண்ணாலே நம்மளோட வீடியோவும் ஒன் ஆஃப் த வீடியோஸாக வருது. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதுக்கு உங்களுக்கு gift கொடுக்காம இருந்தால் எப்படி அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு நான் வீடியோக்குள்ளே போகிறேன், சரியா? ஸோ ஒன்றும் இல்லைங்க, இதுதான் நம்மளுடைய கோர்ஸோட என்னோட ஒரு குட்டி ஸ்டோரி. நம்ம பண்ணுற ஒரு கோர்ஸோடைய டீட்டெயில்னு வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஜூன் ஜூலைலேருந்து எல்லா எக்ஸாம்ஸும் ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இப்போ வரவங்களுக்கு, ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுக்கு எல்லாருக்குமே 50% இது வரைக்கும் நம்ம பண்ணதே இல்லை, 50% ஆஃபர் நம்ம எல்லா கோர்ஸுக்குமே, ஆல் கோர்சஸ் எல்லா கோர்ஸுக்குமே நம்ம வந்து ஆப்பில் ஆல்ரெடி ரெடியூஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கு எந்த ஒரு கூப்பன் கோடும் தேவையில்லை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டைமில் நீங்கள் வந்து ஆக்சஸ் லாகின் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டியும் நீங்கள் அடுத்த 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் எப்படினாலும் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது எப்போ முடியும் அப்படின்றது நான் வந்து டெலிகிராம் குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் சொல்லுவேங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நம்ம குரூப் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சரியா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு பேங்கிங் கேலண்டர் நான் சொல்லிடுறேன். யார் பேங்கிங் சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்? மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க அண்ட் அடிக்கடி எக்ஸாம் வரணும், சீக்கிரமாக எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பேங்கிங் சூஸ் பண்ணலாம், ஓகேவா? நிறைய படிக்கிறதுக்கு டைம் இருக்கணும் அவங்க தான். ஏன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் பேங்கிங் கிளியர் பண்ண முடியும். சரி, இதில் ஆர்ஆர்பின்னு ஒன்று வருது, பிஎஸ்பின்னு ஒன்று வருதுங்க அப்கமிங். வேறு எதுவும் பெருசாக கிடையாது. இதுக்கே உங்களுக்கு பாருங்கள், ஜூலைலேருந்து உங்களுக்கு பிப்ரவரி அடுத்த வருஷம் வரைக்கும் ஆக்குப்பைடாக போகும். கிட்டத்தட்ட 1, 2, 8 எக்ஸாம் இருக்குது. இதை தவிர்த்தும் நிறைய எக்ஸாம் இருக்குது, நான் சொல்கிறேன். ஆர்ஆர்பி அப்படின்னா கிராம வங்கிகள், பிஎஸ்பி அப்படின்னா பப்ளிக் செக்டார், பொதுத்துறை வங்கிகள். ஆர்ஆர்பின்றது கிராமின் பேங்க்ஸ். இப்போ வந்து தமிழ்நாடு கிராமின் பேங்க், நான் ஒர்க் பண்ண புதுவை பாரதியார் கிராமின் பேங்க், இதெல்லாமும் கவர்மெண்ட் பேங்க்ஸ் தான், பொதுத்துறை நிறுவனம், பொதுத்துறை வங்கிகள் தான். இதுலேயும் நீங்கள் வேலைக்கு போகலாம். அண்ட் இது வந்து நீங்கள் பார்க்குற இந்தியன் பேங்க், கனரா பேங்க், இந்த மாதிரியான பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் தனியாக எக்ஸாம் வைக்கிறாங்க. இதெல்லாம் ஆர்ஆர்பி கிளர்க்கு P1 சொல்லுவோம், இது ஐபிபிஎஸ் கிளர்க்குன்னு P1 சொல்லுவோம். இதில் பின்னு போட்டிருக்கிறது ப்ரிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், மெயின்ஸ் எம்ன்றது மெயின்ஸ். பார்த்தீங்களா, ஜூலைலேருந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே இதோட ப்ரிலிம்ஸ் வந்துடும். ஆகஸ்ட்லேருந்து 30க்குள்ளே இதோட கிளர்க்கோட ப்ரிலிம்ஸ். நீங்கள் ஒரு பேட்டர்ன் படிச்சிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், ப்ரிலிம்ஸ் எழுதிட்டே இருப்பீங்க. செப்டம்பர், அக்டோபரில் அப்படியே ஐபிபிஎஸ் எழுதிக்கலாம், புரியுதுங்களா? நீங்கள் அடுத்த செப்டம்பரில் மறுபடியும் மெயின்ஸ், இதோட மெயின்ஸ். ஸோ அப்படியே நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க, ஏதாவது ஒரு எக்ஸாம் கிளியர் ஆகிடும். இது இல்லாமல் இன்சூரன்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸ் எக்ஸாம் திடீர்னு எல்ஐசியில் அசிஸ்டன்ட் இதெல்லாம் வரும். அண்ட் அதுக்கும் நீங்கள் வந்து அப்பியர் ஆகிக்கலாம், சரியா? ஸோ இதெல்லாம் தாங்க அப்கமிங் இருக்குது. எஸ்பிஐலாம் முடிஞ்சிருச்சு இந்த வருஷம். ஸோ இதுதான் அப்கமிங். மறுபடியும் அடுத்த வருஷம் எஸ்பிஐ வரும். பேங்கிங்கிறது ஷோர் ஷார்ட் வந்துட்டே இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து தனியாக இன்னொரு செக்ஷனில், இன்னொரு வீடியோவில் பேசுவோம். இப்போ அப்கமிங் மட்டும். அடுத்து அப்படியே எஸ்எஸ்சி வந்தீங்கன்னா, இதில் நம்பர் ஆஃப் எக்ஸாம்ஸ் எது அதிகம்னா கண்டிப்பாக எஸ்எஸ்சி சொல்லிடலாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரக்கூடிய நாட்கள், இதெல்லாம் தான் எக்ஸாம் வரக்கூடிய நாட்கள்னு சொல்லியிருக்காங்க எஸ்எஸ்சி, ஓகேவா? இதில் முக்கியமானது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முக்கியமானது சிஜிஎல்லுங்க. எல்லாருமே இதுக்கு டார்கெட் பண்ணுங்கள். கிராஜுவேஷன் யாரெல்லாம் வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அந்த சிஜிஎல்லுக்கு டார்கெட் பண்ணுங்கள். இதை ஒன்று டார்கெட் பண்ணாலே எல்லாமே அடிச்சிடலாம், அந்த மாதிரி தான். அதனால தான் சொல்லுவேன், எஸ்எஸ்சி சிஜிஎல் கொஸ்டின் பேப்பரை படிங்க. எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம், இது மட்டும் இல்லை, ரயில்வேயே நீங்கள் அடிக்கலாம், ஓகேவா? எல்லாமே அடிக்கலாம். பேங்கிங்க்கு தனிங்க, அதோட ப்ரிப்பரேஷன் மெத்தட் வேறு. பட் சிஜிஎல் படிச்சிங்கன்னா அதை தவிர்த்து எல்லா எக்ஸாமும் நீங்கள் அடிக்கலாம், ஓகேவா? ஸோ ஏப்ரலில் வந்து ஜூனில் வந்துருச்சு பாருங்கள். இது வந்து டயர் 1 டயர் 2 வைப்பாங்க. நம்ம தனியாக டீட்டெயிலாக அப்புறம் பேசலாம். அண்ட் அது இல்லாமல் வந்து போலீஸ் ஆசை இருக்கவங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ வந்து டெல்லி போலீஸில், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, மேலே வருது. இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் போடும்போது நானும் மறுபடியும் வீடியோஸ் போடுவேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்து சிஜிஎல் வந்து பேச்சுலர் டிகிரி முடித்தவங்களுக்கு, அதே மாதிரி 12th முடித்தவங்களுக்கு கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல், ஓகேவா? இது மேலே நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலை, இந்த ஜூன் ஜூலையிலே பாருங்கள் எவ்வளோ எக்ஸாம்ஸ் வருதுன்னு. அடுத்து 10th முடித்தவங்களுக்கு எம்டிஎஸ் போஸ்ட் இருக்கும். அடுத்து ஸ்டெனோலாம் ரேருங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ரேராக தான் ஸ்டெனோ முடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த எக்ஸாமில் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் ஆகும் ஸ்டெனோ. ஜஸ்ட் அந்த ஸ்பீடு மட்டும் கேட்பாங்க. அதை நான் தனியாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் ஜூனியர் இன்ஜினியரிங் ஆசை இருக்கவங்களுக்கு இந்த இப்போ வருது. ஸோ இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இதுக்கான சிலபஸ் எல்லாமே வந்துருங்க, ஓகேவா? அண்ட் இது வந்து கான்ஸ்டபிள். இது வந்து எஸ்ஐன்றது உங்களுக்கு வந்து டிகிரி கேட்பாங்க. பட் கான்ஸ்டபிளுக்கு 12th இருந்தாலே போதும். கான்ஸ்டபிள் டிரைவர் டெல்லி போலீஸில், அதே மாதிரி தான் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்லையும் கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டி கேட்பாங்க. ஸோ இவ்வளோ எக்ஸாம் இருக்குங்க. ஸோ இதில் சொல்லாதது பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் போஸ்ட். அது ஏன் சொல்ல அப்படின்னா, இப்போ இது இவ்வளோ எடுக்கிறாங்க இல்லையா, இதை தாண்டி ஏதாவது ஒரு சில மினிஸ்ட்ரியில் வந்து மிச்சம் மீதி இருக்கும்.
இப்போ எஸ்எஸ்சினா என்னங்க, யூபிஎஸ்சின்றது டாப் லெவல் போஸ்ட். ஓகேவா? இப்போ வந்து குரூப் ஏ, ஐஏஎஸ், டெப்டி கலெக்டர் அந்த மாதிரிலாம் நிறைய இது போடுவாங்க. நிறைய முக்கியமான பதவிகள், லீடர்ஷிப் ரோல்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக குரூப் பி இருக்கும்ல. குரூப் ஏ வந்து ஐஏஎஸ், குரூப் பி வந்து உங்களுக்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ்லாம் குரூப் ஏ, குரூப் பிலாம் வந்து நிறைய போடுவாங்கல்ல. அதெல்லாம் தான் வந்து இப்போ நான் சொன்ன சிஜிஎல்லாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதில் நிறைய குட்டி குட்டி ஜாப்ஸ்லாம் இருக்கும்ல. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி போடுறது தான் செலெக்ஷன் போஸ்ட். அது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த ரோலில் என்ன எலிஜிபிலிட்டி இருக்குன்னு. ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு வந்து இவ்வளோ எக்ஸாம் இருக்குது, இந்த தேதியில் வருது, ஸோ ரெடி ஆகிக்கிங்க அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு கேலண்டர் மட்டும் காமிக்கிறேன். அடுத்த முக்கியமானது அப்படியே ரயில்வேஸ் பார்த்துருவோம். கடைசியாக டிஎன்பிசி பார்ப்போம். ஸோ ரயில்வேஸ், எஸ்எஸ்சி ரயில்வேஸ் கிட்டத்தட்ட ஒரே பேட்டர்ன் தாங்க. பட் எஸ்எஸ்சியில் 4 இருக்கும். குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ். குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ், சாரி, குவான்ஸ் நான் எழுதிடுறேன். குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் ஸ்டடீஸ், ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் சேர்த்து 4 இருக்கும். ரயில்வேஸில் இந்த இங்கிலீஷ் இருக்காது. வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ரயில்வேஸில் இங்கிலீஷ் இருக்காது. அண்ட் ஜிஎஸ்ல கொஞ்சம் சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அதிகமாக. அவ்வளோதான். இதுதான் நம்ம டீட்டெயிலாக அப்புறம் பேசுவோம். ஃபஸ்ட்டு என்னென்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் இங்கே கொஞ்சம் லேட்டாக ஆக்குவாங்க. அது மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ குரூப் டி ஜனவரிலேருந்து இப்போ மார்ச் நம்ம பேசிட்டு இருக்க மார்ச்க்குள்ளே ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன், இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் டேட்ஸ். எக்ஸாம் டேட்ஸ் இன்னும் அவங்க சொன்னால் தான் நமக்கு தெரியும். பட் மேக்ஸிமம் 1 இயர்க்குள்ளே வச்சுருவாங்க. ஸோ ஏஎல்பின்றது அசிஸ்டன்ட் லோகோ பைலட். இது வந்து இதுலேயும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிகிரி முடித்த ஜாப்ஸும் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்றா சொல்கிறேனே, இப்போ குரூப் டி ஆல்ரெடி போட்டு முடிஞ்சிருச்சு. ஓகே, அது திருப்பி வரும். குரூப் டின்றது 10th முடித்தவங்களே போடலாம். என்டிபிசின்றவங்க 12th முடித்தவங்களுக்கும் வைப்பாங்க, கிராஜுவேஷன் முடித்தவங்களுக்கும், எந்த டிகிரி முடித்தவங்களுக்கும் வைப்பாங்க. ஓகேவா? ஜூனியர் இன்ஜினியர் இதுலேயும் இருக்குது. எஸ்எஸ்சியில் பார்த்தாலும் அந்த மாதிரி இதுலேயும் இருக்குது. ஏஎல்பின்றது அசிஸ்டன்ட் லோகோ பைலட். ட்ரெயினை ஓட்டுறாருல, அவர் வந்து லோகோ பைலட். அவருக்கு அசிஸ்ட் பண்ணணும், நீங்கள் ஓட்ட தேவையில்ல. பட் உங்களுக்கு இதில் கண் பார்வையெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இதில் எல்லா ஜாப்லையுமே கொஞ்சம் ஐ செக்அப் லைட்டாக பண்ணுவாங்க. ஓகேவா? இது இல்லாமல் இந்த மாதிரி பேராமெடிக்கல் கேட்டகரிஸ், நர்சிங் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இது டெக்னீஷியன் ரோல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும்னாலும் எஸ்எஸ்சி பேட்டர்ன் தான். ஸோ எவ்வளோ வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ நம்மளுடைய சேனல்லே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் போனீங்கன்னா, உங்களுக்கு பிளேலிஸ்ட் போனீங்கன்னா என்னென்னலாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், தமிழ்நாட்டிலே நிறைய பேர் தமிழ்நாடுகளே வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து படிக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி. ஓகேவா? ஸோ இது இப்போ வந்து ரெகுலராக போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும். எதுக்குன்னா டாப் மோஸ்ட் குரூப் 1, ஓகேவா, இந்த டெப்டி கலெக்டர் அந்த மாதிரியான பெரிய பெரிய போஸ்ட்டுக்கு. அதுக்கு வந்து ஜூனில் எக்ஸாம். அப்போ நீங்கள் எப்போலேருந்து ப்ரிப்பேர் ஆகணும்? இப்போலேருந்தே ப்ரிப்பேர் ஆகணும். இதுக்கு முன்னாடிலேருந்தே ப்ரிப்பேர் ஆகிருக்கணும். இப்போ இல்லைனா இப்போலாச்சும் ப்ரிப்பேர் ஆகணும். அதே மாதிரி ஏப்ரல் 25 உங்களுக்கு குரூப் 4. ஸோ குரூப் 1 ஃபஸ்ட்டு, குரூப் 4 லாஸ்ட்டு. குரூப் 4ன்றது அகைன் 10th 12th அந்த மாதிரி வேகன்சி வச்சு வரும். ஜூலையில் எக்ஸாம். ஜூனில் வந்து இந்த மாதிரி டெக்னிக்கல் ரிலேட்டட்லாம் இருக்குது. ஜூலையில் எக்ஸாம். ஜூலையில் வந்து குரூப் 2 2A வருது. செப்டம்பரில் எக்ஸாம். சரியா? சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா கொடுத்துட்டேன். இதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டேன். இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும்னா நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா, ஆஸ்பிரண்ட்ஸ், நான் என்னோட கவர்மெண்ட் ஜாப்ஸ் இப்போ இது எடுத்திருக்கேன், இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லலையா, என்னோட ஸ்ட்ராங் ஏரியா குவான்ஸ் அண்ட் ரீசனிங் தான். நீங்கள் குவான்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருந்தாலே நீங்கள் மேக்ஸிமம் 50% to 60% மார்க்ஸை வந்து அஷ்யூர் பண்ணிடலாம். மினிமம் 50%. ஓகேவா? நீங்கள் ஜிஎஸ்ஸு, அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸு, அப்புறம் வந்து இந்த இங்கிலீஷு, இதெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆனால் கூட இதில் ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு 30 டாபிக்ஸ் தாங்க இருக்குது. அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஷார்ட்கட்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, அதை நான் எப்படி என்னோட கவர்மெண்ட் ஜாப்ஸ் எடுத்தனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். குவான்ஸ் ரீசனிங்கை தயவு செஞ்சு நல்லா படித்து வச்சுக்கோங்க, இதில் எந்த எக்ஸாமாக இருந்தாலும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இந்த எக்ஸாம்லாம் குவான்ஸ் ரீசனிங் ப்ரொவைட் பண்ணுறோம். பேங்கிங்க்கு வெறும் குவான்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதை மாஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அது என் சைட்லேருந்து பெஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஜிஎஸ் எப்படி படிக்கிறது, இங்கிலீஷ் எப்படி படிக்கிறதுலாம் நீங்கள் வேறு சேனல்ஸ் ரெஃபர் பண்ணலாம். நம்மளும் அப்பப்போ கைடன்ஸ் தரும். சரியா? ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக சம்மப் பண்ணியிருக்கேன் ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இதுக்கப்புறம் நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இந்த 4 எக்ஸாமாக இருந்தாலும் சரி. அண்ட் இன்னொன்று சொன்னல, இப்போ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு, சிபிஎஸ்சி, ஓஎன்ஜிசி அந்த மாதிரி. இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசின்ற ஒரு ஜாபில் செலக்ட் ஆனேன், ஓஎன்ஜிசி அப்படின்னு. அதெல்லாம் அப்பப்போ சர்ப்ரைஸாக வரும். அதுக்கெலாம் ரொம்ப காம்படிஷன் இருக்காது. அது எல்லாமே எஸ்எஸ்சி பேட்டர்ன் தான். எஸ்எஸ்சியில் இந்த சிஜிஎல் சொன்னல, இந்த சிஜிஎல் பேட்டர்னை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, இதுக்கு எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறதுனா, சிம்பிள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்மளுடைய ஆப்பில் நோட்ஸ் ஃபோல்டர்லேயே அவைலபிளாக இருக்குது. அந்த நோட்ஸ் ஃபோல்டரில் போயிட்டு ப்ரீவியஸ் இயரில் போய் எஸ்எஸ்சி சிஜிஎல் 2024 36 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி என்ன பேட்டர்னில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி கோர்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பித்தாலே நீங்கள் நிறைய எக்ஸாம்ஸ் வருங்க. ஓகேவா? நம்மளோட ரெக்ரூட்மெண்ட்ஸ் ஃபோல்டரை பாருங்களேன், அவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணலாம் இந்த சிஜிஎல் பேட்டர்ன் படிச்சிங்கன்னா. ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் 50% ஆஃபர் தேவைப்பட்டுச்சுன்னா சீக்கிரம் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு என்ன வீடியோ தேவைப்படுது அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் எக்ஸாம்ஸ்.